கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு அருகே ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், இந்த வெள்ளம் காரணமாக மக்களுக்கு என்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று காலை முதலே மிதமான மழை, கனமழை என தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு கிராமத்தில் பழங்குடியினர் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மூங்கில்காடு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே வர முடியாமல் அந்த கிராமத்திலேயே முடங்கியுள்ளனர். மேலும் தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் தற்போது வரை அவதியடைந்து வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மலை கிராமங்கள் பகுதியிலிருந்து மூங்கில்காடு பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியில் விரைவில் பாலம் அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து கிழியாற்றில் சிக்கிக் கொண்டுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், இந்த பேருந்தை மீட்கக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்களா? என்ன நிலவரம்? கண்டிப்பா லாவண்யா, விழுப்புரம் எல்லையோர மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மதுராந்தகம் ஏரி வழியாக உபரி நீர் வந்து கடலில் கலக்கிறது. இது கிளியாற்றில் இன்று 8000 கன அடி தண்ணீர் தற்போது சென்று கொண்டிருக்கும் நிலையில் பவுஞ்சூரிலிருந்து பூதூர் வழியாக செங்கல்பட்டு நோக்கி தினந்தோறும் 7 மணி அளவில் இந்த தனியார் பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் சுமார் 50 பேர் வந்து பயணித்திருந்த நிலையில் சகாய நகர் பகுதி, அந்த கிளியாற்றில் உள்ள சகாய நகர் பகுதி வந்தபோது அந்த ஆற்றில் வந்து அந்த தனியார் பேருந்து வந்து தற்போது சிக்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து பேருந்தில் உள்ளவர்களை கயிறு மூலமாக பத்திரமாக மீட்டுள்ளனர். யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத நிலையில் தற்போது பேருந்தை மீட்கும் முயற்சியில் வந்து தற்போது தீயணைப்புத் துறையினர் வர வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆற்றில் கடக்கக்கூடாது என்று ஏற்கனவே எச்சரிக்கை இருந்தும் இன்று எதிர்பாராத விதமாக அதிக அளவில் தண்ணீர் வந்த காரணத்தால் இந்த பேருந்து வந்து தற்போது சிக்கியுள்ளது. அதை மீட்கும் முயற்சியில் வந்து இப்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். டிரைவர் காட்டிட்டு இருந்தா அவனும் டிரைவர்